பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி முடிவுக்கு வந்துருச்சு. இந்தியாவுக்கு வந்து ஒரு தோல்வி, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ரிவெஞ்ச், ஒரு ரிடெம்ஷன். எஸ், இந்தியா அட் அ டாமினன்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து அவங்க கையில் தான் இருந்தது. பட் ஃபைனலாக பேட் கமெண்ட்ஸ் அதை எடுத்து திருப்பி அவங்க பக்கம் வச்சுக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு ட்ராஃபி மட்டும் தான் அவரோட கேபினெட்டில் ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டராக இருந்தது. பட் ஃபைனலாக அதையும் அவர் தூக்கி வச்சுட்டார் அவரோட கேபினெட்டில். பட் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 ரீசன்ஸ் ஏன் இந்தியா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்கன்ட்டு. ரீசன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹர்டில். அதாவது ரீசன்ட் பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டிங் ஆர்டர் மேலே நிறையா வந்து ப்ரெஷர் இருந்தது. டாப் ஆர்டர் வந்து ஃபயர் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நியூசிலாண்டு அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து ஹோமில் பார்த்தீங்கன்னா 3-0ங்கிற ஒரு ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து வந்தது. ஸோ ஏராளமான ப்ரெஷர் அண்ட் ஆல்சோ பேட்ஸ்மேனோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லோவில் தான் வந்தாங்க. அண்ட் இந்த சீரீஸில் 2 முறை தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 200 தாண்டி அடித்தோம். அது வந்து 360 இன் மெல்பர்ன். அது வந்து நிதிஷ்குமாரோட பிரில்லியண்டான ஒரு செஞ்சுரியை நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ பிரிஸ்பெயினில் 260. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்போட ஹீரோயிக்ஸ்னால தான் வந்து அந்த ஒரு இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஃபாலோ ஆனே தவிர்த்தோம். அது தவிர சிட்னியும் சரி, அடிலேடும் சரி, பெர்த்லையும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து we did not create any impact at all. And அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஆல்வேஸ் நீங்கள் வந்து கேமை முன்னாடி கொண்டு போகலைன்னா டெஃபினெட்லி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேட்சிங் அப் கேம் தான் ஆடுவீங்க. அந்த விதத்தில் ஐ திங்க் என்னதான் வந்து இந்த ஒரு சீரீஸ் ஒரு பேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்சிங் சீரீஸாக இருந்தாலும், ஏன்னா விக்கெட்ஸ், லெட்ஸ் ஃபேஸ் ஃபேக்ட், விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருந்தது. பட் ஸ்டில் இந்த கேலிபர் உள்ள இந்த ஒரு பேட்டிங் யூனிட்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் ஒரு 200 ரன்ஸ் அட்லீஸ்ட் அடிக்கணும்ல. பட் அது ஒரு ப்ராப்ளமா இந்த சீரீஸ்னு இல்லை, ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக அது வந்து இந்த சீரீஸில் இன்னும் நல்லாவே எக்ஸ்போஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 6 மந்த்ஸோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் டீம் இந்தியா அது பார்த்தீங்கன்னா 227 தான் இருந்திருக்கு. நிறைய வாட்டி வந்து என்ன ஆயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆஷ், ஜடேஜா, இவங்களாம் வந்து ரிஷப் பண்ட் இவங்களாம் வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதனால இன்ஃபேக்ட் ஹோமில் வந்து ஆப்வியஸ்லி அது வெளியே அவ்வளோவா வரலை. பட் சமீப காலத்தில் அந்த லோவர் ஆர்டரும் ஒரு மாதிரி நியூசிலாந்து சீரீஸ்லும் சரி, இந்த ட்ரிப்லையும் இந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலையும் சரி அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியுது. ரீசன் நம்பர் 2, டெப்த் இன் ஃபாஸ்ட் bowling. ஆஸ்திரேலியா நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு பேக் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து வின் பண்ண முடியும். அந்த விதத்தில் ஐ திங்க் லாஸ்ட் 2 வாட்டி இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் போய் நல்லா பண்ணும்போது we had a good pack of fast bowlers. இன்ஃபேக்ட் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி போனோம்னா விராட் கோலி கேப்டன்சி பண்ண காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பூல் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க. பீட் இஷாந்த் சர்மா அதுக்கு முன்னாடிலேருந்தே ஆடி இருந்தார். பட் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், உமேஷ் யாதவ், இவங்களாம் வந்து ஒரு நல்ல ஒரு முகமது ஷமி, இவங்களாம் வந்து ஒரு நல்ல பேக் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க. அண்ட் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா we did really well, ஜஸ்ட் நாட் அந்த ஹோமில் மட்டும் இல்லாமல் அவேலியும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஆஸ்திரேலியா போகும்போது இன்ஃபேக்ட் ஸ்குவாட் அறிவிக்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. இந்த பர்டிகுலர் ஃபாஸ்ட் bowling யூனிட் வந்து 20 விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். எஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் ஒரு முகமது ஷமி இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக தான் இருந்தது. பட் பும்ரா அண்ட் சிராஜ் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. பட் அதை தாண்டி ஒரு 3rd, 4th மீடியம் பேசர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை அப்போவே நான் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அது டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணிச்சுங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணாவோட செலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்ச்சைக்குரியதான ஒரு செலெக்ஷனாக தான் இருந்தது. ஏன்னா முகேஷ் குமார் அதுக்கு முன்னாடி இந்தியன் டீம் ஆடினாரு, நல்லா பண்ணார், அவர் ஏன் வந்து செலக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஓரளவுக்கு அவர் அந்த அனுபவமும் இருந்தது, டீசெண்டாக பண்ணார். ஹர்ஷ்தீப் சிங் மேபி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது, வெரைட்டிக்கு கொண்டு போகலாம். பட் இல்லை, கௌதம் கம்பீர் செலக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஹர்ஷித் ராணா கிட்ட போனாங்க. நோ டவுட், ஐ மீன் அவரை பற்றி நான் குறை சொல்லலை, டீசெண்டாக அவரால் முடிஞ்சது பண்ணார். பட் ஸ்டில் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹோல் சீரீஸில் வந்து ஆப்வியஸ்லி பும்ரா வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டுங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் இன் ஆர் ஜெனரேஷன்.
ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் 32 விக்கெட்ஸ். பட் எங்கே எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா முகமது சிராஜ். அவர் ஸ்டெப் அப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுவார். இவங்க ஒரு முகமது ஷமி இல்லாத இடத்துல அவர் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. எஸ் 20 விக்கெட்ஸ் எடுத்தார். பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸில் வந்து பும்ராக்கு கரெக்டான ஒரு பார்ட்னராக அமையல. அந்த சமயத்தில் வந்து ரன்ஸ் நிறைய லீக் பண்ணாரு. எப்போ விக்கெட்ஸ் தேவையோ, அதாவது பும்ரா இனிஷியலாக விக்கெட் எடுத்தாலும் அதை வந்து இன்னும் ரெண்டும் நீங்கள் பேக் பண்ணணும்ல, அதுதான் அது ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேருந்தும் நீங்கள் ப்ரெஷர் போட்டால் தான் ஆஸ்திரேலியா பேட்டிங் லைனப் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் லைனப்பை வந்து நீங்கள் எதிர்கொள்ள முடியும். அந்த விதத்தில் சிராஜ் ஒரு லெட் டவுன், ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. எஸ், ஹி ஹேட் மோமெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் அகேன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட். ஒரு நல்ல ஒரு மோமெண்ட் இருந்தது. பட் நினைச்ச அளவுக்கு அவர் வந்து ஸ்டெப் அப் பண்ணாதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன். மூணாவது ரீசன், மிகப்பெரிய ரீசன், திஸ் இஸ் த மெயின் ரீசன் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்தியாவோட பேட்டிங் மிஸ் ஃபயர் தான் சொல்லணும். நிறைய பேசியிருக்கோம் இந்தியன் பேட்டிங் லைனப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலத்தில் டாப் ஆர்டர் மிகப்பெரிய ஒரு சரிவு, ஃபெயிலியர். சீனியர் பிளேயர்ஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஸ்டெப் அப் பண்ணி அடிக்கல. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் சொல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல அப்படின்னு தான். பட் டெஃபினெட்லி ஐ திங்க் விராட், ரோஹித் பற்றி வரலாம். பட் அதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் சூப்பராக ஆரம்பிச்சாரு. இன்ஃபேக்ட் அவரை வச்சு இன்ஃபேக்ட் ஒரு மியூசிக்கல் சேரே ஆடி இருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். பந்து ஆடி இருக்காங்க, அதுதான் உண்மை. ஏன்னா கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எங்கே ஆட போறாரு, பங்களாதேஷ் சீரீஸில் மிடில் ஆர்டர், அதுக்கப்புறம் நியூசிலாந்து சீரீஸ் ஆடவே இல்லை. திடீர்னு வந்து ஏன்பா ரோஹித் சர்மா அவைலபிள் இல்லை, நீ தான் ஓப்பனிங் போகணும் அப்படின்ட்டு சொல்லும் போது கஷ்டம் ஃபார் எனி பேட்டர். பட் ஸ்டில் நெவர்தலெஸ் ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் பிரில்லியண்டான பர்ஃபார்மன்ஸ். பட் அந்த லாஸ்ட் டூ மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டேப்பர் டவுன் ஆகிட்டார். ஏன்னா ஆவரேஜ் வந்து 25.60 தான் ஆச்சு, எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 3 டெஸ்ட்ல. பட் அவரோட இந்த சரிவு கூட ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஈஸி கிடையாது. நீங்கள் வந்து ஓப்பனிங்ல நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீ போய் நம்பர் 3 ஆடு அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிதம் அண்ட் அதுக்கப்புறம் திரும்பி ரீகெயின் பண்றது ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு ஜாப் தான். அவர் நல்லாவும் பண்ணியிருந்தார். 500+ பால்ஸ் ஆடி இருக்காரு. அந்த நியூ பாலை சி ஆஃப் பண்ணாரு. டெக்னிக்கலி வெரி வெரி சவுண்ட், அதுதான் ஒரு மிகப்பெரிய ஹை பாயிண்ட். பட் ஸ்டில் டுவர்ட்ஸ் த எண்ட் டேப்பர் ஆச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி கமிங் டு த சீனியர்ஸ், ரோஹித் சர்மா எல்லாருக்குமே தெரியும், அவரே ஒத்துக்கிட்டாரு இட் வாஸ் நான் வந்து ஒரு மாதிரி ஃபார்ம்ல இல்லை அப்படின்ட்டு. அண்ட் லாஸ்ட் மேட்சுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணாரு. விராட் கோலி, அவரோட ஆவரேஜ் அந்த 100 எடுத்துட்டீங்கன்னா வெறும் 12.14. 8 வாட்டி ஒரே விதமா அவுட் ஆயிருக்காரு. 8ஆ 9ஆன்னு தெரியல. பட் டெஃபினெட்லி அந்த காட் பிஹைண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த ஹோல் சீரீஸே ஒரு டாக்கிங் பாயிண்டா இருந்தது. மொத்தமாவே பாத்தீங்கன்னா 241 பால்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, which is again an average of 34, which is very less considering விராட் கோலி இந்த ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல வந்து ஏராளமான ரன்ஸ், 7 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன். அண்ட் அஃப்கோர்ஸ் சுப்மன் கில். ஐ திங்க் இன்னொரு விஷயம் என்னன்னா, கில் வந்து when he comes off, அதாவது ஃபார்ம்ல இருக்கும்போது he looks $1 million. பட் அது இந்தியாவில் மட்டும்தான். அவரோட ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட இருக்கு. பட் அவே அவுட் சைட் இந்தியா வந்து லாஸ்ட்டாக ஒரு அடித்த 50 பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான் லாஸ்ட் டைம் இந்தியா டூர் பண்ணும்போது. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் நம்பர்ஸ் அவுட் சைட் இந்தியா. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த லாஸ்ட் டெஸ்ட்ல எஸ்பெஷலி ஒரு ரோஹித் சர்மா வந்து நான் ஸ்டெப் டவுன் பண்ணி கில்லுக்கு இடம் கொடுத்தாரு. பட் அவரு அவுட் ஆன விதம் எனக்கு கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஒரு மாதிரி வேல்யூவே இல்லாமல், அவரோட விக்கெட்டில் வேல்யூவே இல்லாமல் தூக்கி கொடுத்தாரு. நேத்தன் லைனுக்கு அவுட் ஆன விதமாக இருக்கட்டும், வெப்ஸ்டருக்கு அவுட் ஆன விதமாக இருக்கும், ரெண்டுமே வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு எண்டு டு த சீரீஸ். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் சம்ஸ் அப். அதாவது இந்த சீரீஸ் ஏன் வந்து அந்த அளவுக்கு ஒழுங்காக போகலான்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். 4வது ரீசன், ஐ திங்க் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, சீசிங் த ரைட் மூமெண்ட். அந்த கீ மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய வாட்டி இந்த ஒரு சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கஷ்டமான நிலையிலேருந்து டீம் மேலே வரும். இந்தியன் டீம் நல்ல ஒரு டீசென்ட் பொசிஷனுக்கு வருவாங்க.
பட் அங்கேருந்து அந்த அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணாமல் டப்புன்னு திருப்பி இன்னொரு கொலாப்ஸ் வரும். அங்கே தான் வந்து ஐ ஃபெல்ட் த ஹோல் சீரீஸ். இன்ஃபேக்ட் எல்லா மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் 4 டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் 91 for 6 இருப்பாங்க. அங்கேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்காட் போலன் அண்ட் நேத்தன் லயன் இவங்க இடையில ஒரு 60 runs பார்ட்னர்ஷிப் இருந்தது. இட் மைட் பி அ ஸ்மால் மூமெண்ட்டுங்க. பட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு 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 திருப்பு முனையை கிரியேட் பண்ணோம். ஏன்னா 91 for 6லேருந்து டக்குன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஆல் அவுட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வென் யூர் சேசிங் எஸ்பெஷலி இந்த 4th innings அங்கே பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு யோசனையே இருந்தது. ப்ரெஷர் எக்கச்சக்கமாக இருந்தது. அண்ட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த ஃபீல்டிங் அந்த ஒரு டாக்டிக் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் ரொம்ப வந்து பின்தங்கிய நிலையில தான் இந்த ஒரு சீரீஸ் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ரோஹித் சர்மா ஆஸ் எ கேப்டன் வந்து ரொம்ப ரியாக்டிவாக தான் இருந்தார். பட் அதை பற்றி நம்ம இன்னும் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல பேசலாம். பட் டெஃபினெட்லி ஐ திங்க் முக்கியமான ஒரு நிலையில வந்து we've gone on to lose the moment. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கில் அண்ட் விராட் கோலி நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. அதே 4th டெஸ்ட் மேட்ச்ல தான் தேவையில்லாத டைம்ல ஒரு ரன் அவுட், ஜெய்ஸ்வால் ரன் அவுட் ஆவாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு பாத்தீங்கன்னா கோலி உடனே அது டிஸ்டர்ப் ஆகி அவர் அவுட் ஆவாரு. அங்கேருந்து பண்ணிட்டு அப்படின்னு டக்குன்னு ஒரு 3-4 விக்கெட் விடுவோம். அது வந்து இட் கிரியேட்ஸ் அ மெஸ். அந்த மெஸ் ஆஸ்திரேலியா மாதிரி டீமுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் கொடுத்தாலே உள்ள வந்து பூந்துருவாங்க. அதுதான் ரைட் த்ரூ அவுட் இந்த சீரீஸே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வால் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இப்போ 4th டெஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல டிரா ஈஸியாக ஆடிக்கலாம். ஏன்னா ஒரு செஷன் ஃபுல்லா வந்து விக்கெட்டே கொடுக்கல. பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வால் சூப்பரா ஆடி இருந்தாங்க. பட் அந்த கட்டத்தில் பண்ட் வந்து தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி அந்த லாங் ஆன்ல மிச் மார்ஷ் ஒரு கேட்ச் பிடிப்பாரு. டிராவிஸ் ஹெட் பவுலிங்ல அங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை ஹவர் ஒரு 45 minutesல டீமே ஆல் அவுட் ஆகிடும். அங்கே ட்ரா பண்ணியிருக்க வேண்டிய அந்த ஒரு கட்டத்தில் கேம் எடுத்து ஆஸ்திரேலியா கைக்கு கொடுத்தோம். 5th and final ரீசன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரியாக்டிவ் கேப்டன்சி. ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டாக்குச்சுங்க இந்த ஒரு டூரில். கேப்டன்சி டெஃபினெட்லி ஐ திங்க் இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இருந்தாலுமே ஐ திங்க் எந்த கேப்டன் பெட்டராக பண்ணாங்களோ அவங்க தான் ஃபைனலாக வின் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் பேட் கமின்ஸோட கேப்டன்சி வந்து ரைட் ஆன் பாயிண்ட்ல இருந்திருக்கு. எந்த கட்டத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கணுமோ எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம் கான்ஸ்டஸை வந்து தில்லா எடுத்துன்னு வந்தாங்க 4th டெஸ்ட்ல. அண்ட் டக்குன்னு அந்த மோமெண்ட் ஒன்ஸ் அகைன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மோமெண்ட் பும்ராவை வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல புட் ஆஃப் பண்ணுன்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு குவிக் ஃபயரா 60 அடிச்சாரு. அண்ட் அது ஒரு நல்ல ஒரு அடித்தளமா அமைஞ்சது ஃபார் மார்னஸ், லபுஷேன் அண்ட் ஸ்மித் வந்து லேட்டர் ஆன் ஆடுறதுக்கு. ஸ்மித் ஒரு 100 அடிச்சாரு. அண்ட் அந்த கால் எடுத்தது வந்து இட் வாஸ் பிரில்லியன்ட். அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. அண்ட் நிறைய கட்டத்தில் இன்ஃபேக்ட் பேட் கமின்ஸோட அந்த ஒரு ப்ரோஆக்டிவ் திங்கிங் நம்மளுக்கு வந்து எங்கே தெரிஞ்சதுன்னா அடிலேட் டெஸ்ட்ல அந்த பிங்க் பால் டெஸ்ட்ல வந்து அஸ்வின் ஐ திங்க் ஹி வாஸ் பேட்டிங் அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட், அதாவது ஒரு 3rd day மார்னிங்ல வந்து லோவர் ஆர்டர் பேட்டருக்கு வந்து இதுதான் பிளான், ஷார்ட் பால் தான் போட போறோம்ட்டு ஃபீல் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சாங்க. டக்குன்னு எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், கேச்சிங் பொசிஷன்ஸ், எந்த போலர் எந்த டைம்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேட் கமின்ஸ் சூப்பரா பண்ணாரு. ரோஹித் சர்மா ஐ திங்க் அதுக்கு நேர்மாறா தான் இருந்தார். ஏன்னா ப்ரோஆக்டிவா இல்லை, வெரி ரியாக்டிவா இருந்தாரு, டிஃபென்சிவா இருந்தாரு. ப்ராபப்ளி அவரோட அந்த ஒரு பேட்டிங் ஃபார்ம் வந்து அஃபெக்டட் இஸ் கேப்டன்சியா என்னன்னு தெரியல. அண்ட் போலர்ஸ் ரொட்டேஷனுமே ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஒரு பேட்டரா தான் ஆனார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்ஃபேக்ட் போலிங்கே போடல. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு. அப்போ ஏன் ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கேள்வி வருது. அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் போலர் இல்லாட்டி ஒரு 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 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனே ஆடிட்டு போயிருக்கலாம். பட் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சரி, ஐ திங்க் பிளானிங்லையும் சரி ஒரு மாதிரி டெஃபினெட்லி பின்தங்கிய நிலையில தான் நம்ம இருந்தோம். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், இது வந்து கேப்டன்சியா இல்லாட்டி டீம் மேனேஜ்மெண்ட்டா அப்படின்ட்டு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல போடணும்னு தெரியல. பட் ஐ திங்க் கேப்டன்சி ஆல்சோ கேப்டனுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. நிறைய சாப்பிங் அண்ட் சேஞ்சிங். இது மாதிரி ஒரு டஃப் டூர்ல பாத்தீங்கன்னா கம்மியான சேஞ்சஸ் பண்றது நல்லது டீமுக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு டீம் நல்லா பண்ணலன்னா மாற்றம் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இவங்க பண்ண மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேர்மாறா தான் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அஸ்வின் ஏன் ஆடல? உங்களோட பெஸ்ட் போலர் ஓவர் அ டெக்கேட்
பெர்த்தில் வந்து அவர் தான் ஐடியலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் இல்லையே, அவர் ஸ்டார்ட் பண்ணல. எஸ், ரோஹித் சர்மா அப்போ கேப்டன் இல்லை. பட் அங்கே தான் வந்து கௌதம் கம்பீர் அவரோட அந்த டிசிஷன் வந்து கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு தருணம். தேர்ட் டெஸ்ட்டில் அகைன் ரோஹித் சர்மா கேப்டன். அப்போ எதுக்கு வந்து நீங்கள் வந்து திருப்பியும் வந்து அஸ்வினை வந்து நீங்கள் வந்து, ஏன்னா செகண்ட் டெஸ்ட்டில் அவர் எதுவுமே பண்ணல ட்ராப் ஆகிறதுக்கு. நல்லா தான் டீசெண்டாக தான் பண்ணார். 30 ரன்ஸ் ஒரு கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்கில் ஈஸி கிடையாது. பிங்க் பால் டெஸ்ட்டு அண்ட் ஒரு விக்கெட் எடுத்தார். பட் அகெயின் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் ட்ராப் பண்ணீங்க, ஜடேஜா உள்ள கொண்டு வந்தீங்க. ஐ திங்க் தட் வாஸ் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஃபார் அ சீனியர் லைக் அஸ்வின். ஒரு சீனியர் பிளேயர் அஸ்வினுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு சாப்பிங் அண்ட் சேஞ்சிங், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா ஒரு யங்ஸ்டரோட மைண்ட் செட்டில் எப்படி அது பிளே ஆகும்? அவரோட மைண்ட் செட்டில் மேபி நம்ம வந்து அடிக்கலைன்னா நம்ம அடுத்த மேட்ச் ஆட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி பரவும். அந்த ஒரு அட்மாஸ்பியர் இல்லாதது வந்து டெஃபினெட்லி ஹர்ட் ஆச்சு. அங்கே தான் வந்து வி தாட் இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருந்து அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து செக்யூரிட்டி, ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் வந்து பேட்டர்ஸ் ஆர் த டீமுக்கு கொடுத்துருந்தா ஐ திங்க் ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ஐ மீன் ரோஹித் சர்மா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேப்டன் பண்ணியிருக்கலாம்னா லாஸ்ட் டெஸ்ட்ல இதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக் அண்ட் அ சர்ப்ரைஸ். நல்ல புல் இருந்தது விக்கெட்டில், 7 mm கிராஸ் இருந்தது, ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ். எனி டீம் இன் த வேர்ல்டு வந்து அவங்க வந்து கேப்டன் ஆர் த டீம் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு போலிங் தான் எடுத்திருப்பாங்க. பட் நம்ம எதுக்கு பேட்டிங் ஆகணுன்ட்டு எனக்கு புரியல. இட் வாஸ் அ பிசார் டிசிஷன். அந்த விதத்தில் ஐ மீன் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் போலிங் யூனிட்டை when your batters are low in confidence, அவங்களை எப்படி நீங்கள் வந்து எந்த மாதிரி விக்கெட்டில் போய் நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும்? ஐ மீன் இந்த ஹோல் டெஸ்ட்டில் வந்து அந்த ஒரு விக்கெட் வந்து ஒரு சர்ச்சையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் இட் காட் வர்ஸ். பட் உங்கள் கையில் டாஸ் இருந்தது, உங்கள் கையில் வந்து டிசிஷன் எடுக்கிற அந்த ஒரு பவர் இருந்தது. பட் கரெக்டான டிசிஷன் எடுக்கலையே. ப்ராபப்ளி நம்ம ஃபஸ்ட்டு போட்டு டக்குன்னு வந்து பும்ரா இருந்த ஃபார்முக்கு வந்து சொல்லவே முடியாதுங்க, ஒரு 100 ரன் கூட ஆல் அவுட் எடுத்துருக்கலாம். பட் நெவர்தலெஸ் ஐ திங்க் இதுதான் நான் சொல்கிறேன். ஐ மீன் அட் தி எண்ட் 4 runs லீடு கிடைச்சிது இந்தியாவுக்கு, கரெக்ட், ஒத்துக்கிறேன். பட் இட் இஸ் ஜஸ்ட் தட் ரைட் டிசிஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சீரீஸில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன தப்புகள் பண்ணும் போது ஐ திங்க் it makes a big difference, especially against a team like Australia. So these are my top 5 reasons ஏன் இந்தியன் டீம் வந்து இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. I think at the end, I think start of the series-லேருந்து நிறைய பேர் வந்து were in favor of Australia தான், கரெக்ட், ஒத்துக்கிறேன். ஏன்னா டீம் இன் ஃபார்ம், வேறஸ் இந்தியன் டீம் வந்து ஒரு படுதோல்வி 3-0லேருந்து வந்தாங்க, கான்ஃபிடன்ஸ் லோ, மொரால் லோவாக இருந்தது. பட் நெவர்தலெஸ் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா 10 years-ஆக வந்து நம்ம போர்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை ரீட்டைன் பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியாவும் போய் நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விதத்தில் எஸ், ஒரு டிசப்பாயிண்டிங் எண்டாக தான் இருந்திருக்கு இந்த ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளில். லாஸ்ட் 2 வாட்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம், பட் இந்த வாட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி we couldn't do so. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் வந்து போடுங்க, வேறு என்ன ரீசன்ஸ் பெட்டராக இந்தியன் டீம் பண்ணியிருக்கலாம் போர்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை ரீட்டைன் பண்ணுறதுக்கும், ஆர் ஈவன் ஒரு கட்டத்தில் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஏன்னா பெர்த்தில் வந்து நம்ம தான் வின் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம மேலே வரவே விடலை ஆஸ்திரேலியன் டீம். ஓகே, அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். I'll see you guys in my next video. Until then, this is Yomi signing off the field. See you guys. Bye-bye.